அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அக்ஷய திருதியே வருதுலாங்க. இந்நாளில் கண்டிப்பாக தங்கம் வெள்ளி வாங்க வேண்டுமா இல்லைனா அதற்கு இணையாக வாங்குவதற்கு வேற ஏதும் பொருள் இருக்கிறதா என்று இந்த பதிவில் இருக்கிறது. மேலும் அக்ஷய திருதிய நன்னாளில் நான் சொல்கிற இந்த 2 பொருளை வாங்கி வைத்து பூஜையில் இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகுங்க. அந்த 2 பொருள் என்ன நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம அக்ஷய திருதியை எதன் அடிப்படையில் கொண்டாடுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை மாத வளர்பிறை திதியில் வரும் தினத்தை தாங்க நம்ம அக்ஷய திருதியன்னு சொல்லிட்டு கொண்டாடுகிறோம். ஆனால் அக்ஷய திருதியினாலே எல்லாருடைய மனசுலையும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நகை வாங்கணும். ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கினா இந்த வருஷம் முழுவதும் நம்ம நிறைய நகை வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அக்ஷய திருதிய நன்னாளில் இப்போ இருக்கிற நகை இருக்கிற விலைக்கு எல்லாத்தாலையும் நகை வாங்க முடியாதுல்லாங்க. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பவுன் 1,13,000 சில்லற வரைக்கும் இருக்குது. அதனால் நிறைய மக்களால் வாங்க முடியாது. ஆனால் அவர்கள் அன்றைய தினத்தில் புது பாத்திரங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு வைக்கலாங்க. அப்படி இல்லைனா அன்றைய தினத்தில் புத்தாடைகள் வாங்கலாம். அதனால் என்னால் தங்க வாங்க முடியலைன்னு சொல்லலாம் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. இந்த பொருட்களை கூட நீங்கள் அக்ஷய திருதிய நன்னாளில் வாங்கலாம். அக்ஷய திருதி நாளை கண்டிப்பாக தங்கம் வாங்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கட்டாயமாகவே இல்லைங்க. இது இந்த அக்ஷய திருதிய நன்னாளில் ஒரு நல்ல காரியம் கூட செய்யலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதர்மம் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுகளுக்கு பழம் கீரைகள்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. இதெல்லாம் செய்தாலே உங்கள் வீட்டில் செல்வம் பெருகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிய நன்னாளில் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் வழிபாடு செய்யும்போது நான் சொல்கிற இந்த 2 பொருட்களை வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் வளம் பெருகுங்க. அக்ஷய திருதிய நன்னாளில் அன்றைய தினத்தில் தான் நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு கல் உப்பு பாக்கெட்டும் ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட்டும் நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து இறை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இவ்வாறு நீங்கள் கல் உப்பு மஞ்சத்தூள் வாங்கி வைத்து இறை வழிபாடு செய்வதால் நிச்சயமாக தங்கம் வெள்ளி வாங்கினதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. நம்மளால முடிஞ்சா நம்ம தங்கம் வெள்ளி நகைகள் வாங்குவோம். நம்ம கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அக்ஷய திருதிய நன்னாளில் கடன் வாங்கிலாம் தங்கம் வாங்கவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஜாமான அடமான வைத்துட்டு அந்த காசை வச்சுலாம் நகை வாங்கக்கூடாதுங்க. நம்ம ஏன் அப்படி கஷ்டப்படணும்னு சொல்லுங்க? கடனுக்கு மேலே கடன் எதுக்கு நம்ம ஆகணும்? அதனால் இந்த எளிய வழிபாடை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். கல் உப்பு மஞ்சத்தூள் வாங்கி வைத்து வீட்டின் பூஜை அறையில் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் மேலே சொன்னபடி நீங்கள் புத்தாடை இல்லைன்னா பாத்திரம் வாங்கி வைத்து கூட நீங்கள் அக்ஷய திருதிய நாளை கொண்டாடலாங்க. கண்டிப்பாக தங்கம் வெள்ளி வாங்கணுமான்னு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கடன் வாங்கி தான் நம்ம நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வாங்கினாலும் திரும்ப கடன் யார் அடைக்கணும்? நம்ம தான் அடைக்கணும். நமக்கு தான் கஷ்டம். அதனால் அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டின் பூஜையில் எளிய முறைப்படி இவ்வாறு அக்ஷய திருதிய நன்னாளில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் இப்போ அன்னதர்மம் செய்கிறதா இருந்தால் நல்ல நேரம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிய நன்னாளில் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஒரு 8 மணிலேருந்து ஒரு 12 மணிக்கு உள்ள நீங்கள் அன்னதர்மம் எதுனாலும் செஞ்சுக்கிடுங்க. அதுதான் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்திலேயே நீங்கள் வீட்டின் பூஜை அறையிலும் இறை வழிபாடு செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.